இந்திய பெருங்கடல் வரைக்கும் அந்த போர் வந்துருச்சு. அதாவது அந்த பக்கம் மெடிட்டரேனியன் கடல் முதல் இந்திய பெருங்கடல் வரை போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. கிட்டத்தட்ட 1 கோடி இந்திய மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்திய பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் நான் சொல்றது அங்கே இருக்காங்க வேலைக்காக. சோ இவர்கள் உயிருக்கும் அச்சுறுத்தல் இப்பொழுது இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் என்ற நாட்டை இதுவரை அங்கீகரிக்கவே இல்லை ஈரான். அமெரிக்காவை யார் இந்த உலகத்துக்கு பாதுகாவலனாக போலீஸாக யார் அறிவிச்சார்? உங்கள் வளங்களை எனக்கு கொடுங்கள், பாதுகாப்பை நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. இன்னைக்கு அவங்க வளங்களையும் சுரண்டியாச்சு, பாதுகாப்பும் இன்னைக்கு கேள்விக்குறியாக்கியாச்சு. ஈஸியான டார்கெட் ஆக்கிடுச்சு துபாய். இன்னைக்கு துபாய் பதில் கொடுக்கிற அளவுக்கு அவர்களுக்கு ராணுவ பலம் இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்கும் துபாய் ஐயோ துபாய் அடிச்சிட்டாங்களேன்றது பதிலா இவ்வளவுதானா துபாய் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஈரான் கிட்ட மிக வலிமையான அணு ஆயுதங்கள் இல்ல, ஏவுகணைகள் இருக்கின்றன. ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டது. 100 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தில். அதில் இடாத நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல், அமெரிக்காவும் ஈரான். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஈரான் இஸ்ரேலுக்கான போர் மிக மும்முரமா நடைபெற்று இருக்கு. இதுல அமெரிக்காவும் அவங்களோட பங்குக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த நாடுகள் தாக்கப்பட்டு இருக்காங்க சார்? ஈரான் இஸ்ரேல் போரா இல்ல அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போரா? அமெரிக்காவோட அமெரிக்கா தான் தொடங்கி வச்சது. அமெரிக்கா தான் இதுக்கு மூல காரணம் அடிப்படையில். ஸோ அடுத்த கேள்விக்கு உங்க கேள்விக்கான விடை 14 நாடுகள் போர் சூழலில் மூன்றுள்ளன. ரீசெண்டாக நேற்று இந்த போரில் இழுக்கப்பட்ட நாடு, தாக்கப்பட்ட நாடு அசர்பைஜான், ஈரானால் தாக்கப்பட்டது. ஸோ அது இல்லாமல் இந்த போரானது கிட்டத்தட்ட ஐரோப்பிய கண்டம், மெடிட்டரேனியன், சைப்ரஸ் நாடு ஐரோப்பிய கண்டத்தில் இருக்குது. மேற்காசிய கண்டம், மேற்காசியான்றது ஆசிய கண்டத்தில் இருக்க பகுதி ப்ளஸ் தெற்காசியா வரைக்கும். ஏன்னா நேற்று IRIS டீனா அந்த கப்பலை தாக்கின பிற்பாடு இந்திய பெருங்கடல் வரைக்கும் அந்த போர் வந்துருச்சு. அதாவது அந்த பக்கம் மெடிட்டரேனியன் கடல் முதல் இந்திய பெருங்கடல் வரை போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. ஸோ இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா GCC, கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட அங்கம் வகிக்கின்ற பஹ்ரைன், கத்தார், குவைத், UAE, சவுதி அரேபியா, ஜார்டன், இந்த நாடுகள் எல்லாம் தாக்கப்பட்டன. பெரும்பாலான நாடுகள் அரபு நாடுகள். இந்த நாடுகள் ஈரானால் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சிறிய நாடுகளான பஹ்ரைன், குவைத், கத்தார், UAE இது 4மே சிறிய நாடுகள். அதுவும் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்க்கு ஒட்டின போல இருக்கிற நாடுகள், ஈரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்காவுக்கு தளவாடங்கள் கொடுத்த நாடுகள், அவையெல்லாம் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளன. இந்த நாடுகளில் நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அதிகமான இந்திய மக்கள் அங்கே வேலைக்காக பஹ்ரைன், குவைத், கத்தார், UAE தான் இருக்கிறார்கள். அஃப்கோர்ஸ் சவுதியிலையும் இருக்காங்க. ஏன் மற்ற நாடுகள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, சிரியாவோட கரன்சி வீழ்ச்சி அடைந்து விட்டது உள்நாட்டு போர் காரணமாக. ஈரானோட கரன்சிக்கு வேல்யூவே இல்லை, ஈராக்கோட கரன்சியும் வேல்யூ இல்லை. ஸோ அங்கே போய் வேலை பார்க்குறவர்கள் மிகவும் குறைவு. யமன் உள்நாட்டு போரில் ஆழ்ந்துள்ளது. அப்போ மிச்சம் இருக்கிற நாடு எது? ஒமன், சவுதி அரேபியா, ஜார்டன், இந்த சிறிய நாடுகள். ஸோ இங்கே தான் அதிக இந்தியர்கள் வசிக்கிறார்கள், அங்கே தான் வேலை செய்கிறார்கள்.
கிட்டத்தட்ட 1 கோடி இந்திய மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்திய பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் நான் சொல்றது அங்கே இருக்காங்க வேலைக்காக. ஸோ இவர்கள் உயிருக்கும் அச்சுறுத்தல் இப்பொழுது இருக்கிறது. இந்த போர் இஸ்ரேல் என்ற நாட்டுக்கும் ஈரான் என்ற நாட்டுக்கும் ஆன போரா இருக்கும் வரை புரிந்து கொள்ள முடியும் அதோட தேவை என்னன்ட்டு. ஏன்னா இஸ்ரேல் என்ற நாட்டை இதுவரை அங்கீகரிக்கவே இல்லை ஈரான். ஈரானோட போக்கை இஸ்ரேல் என்றுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவும் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் 1979க்கு அப்புறமா, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்புகளாகட்டும், ஹிஸ்புல்லா அமைப்பாகட்டும், அதை தீவிரவாத அமைப்புன்னு சொல்லலாம், இல்ல அரசியல் அமைப்பு. ஏன்னா லெபனான்ல அமெரிக்கா தீவிரவாத அமைப்புன்னு அறிவிச்சதுதான் இல்லையா? அப்படி இல்ல. அமெரிக்கா ஹூ இஸ் அமெரிக்கா? அவன் யாரு? இவன் அப்படி பார்த்தா லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத நாடுன்னு அறிவிச்சாங்க. அதே ஆசிம் முனீர் யார் லஷ்கர் இ தொய்பாக்கு எல்லா ஆயுதங்களும் எல்லாம் சப்ளை பண்றாரோ அவரை ஃபேவரட் ஃபீல்ட் மார்ஷல்னு அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்காவை யார் இந்த உலகத்துக்கு பாதுகாவலனாக போலீஸாக யார் அறிவிச்சா? அதனால தான் இன்னைக்கு அமெரிக்கா இந்த கல்ஃப் ரீஜன்ல இருக்கிறதுனால எல்லாரோட ஒட்டுமொத்த பாதுகாப்பை நான் பார்த்து கொள்கிறேன், உங்கள் வளங்களை எனக்கு கொடுங்கள், பாதுகாப்பை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. இன்னைக்கு அவங்க வளங்களையும் சுரண்டியாச்சு, பாதுகாப்பும் இன்னைக்கு கேள்விக்குறியாக்கியாச்சு. இன்னைக்கு யாராவது இன்னைக்கு இவ்வளோ தாக்குதல்கள் இவ்வளோ அடி வாங்கினப்புறம் துபாயில போய் யாராவது முதலீடு பண்ண தயாரா இருப்பாங்களா? எல்லாருக்கும் பயம் வரும். எல்லாரும் பாம் ஜுமைரா, புர்ஜல் கலீஃபா, திரும்பி மற்ற தொழில் நிறுவனங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து இன்னொரு சுவிட்சர்லாண்டு, இன்னொரு சிங்கப்பூர், இன்னொரு ஹாங்காங்கு இப்படின்ற ஒரு நினப்பில் தானே அங்கே துபாய்க்கு போவாங்க. அது ஒரு சுற்றுலா ஸ்தலமாக இருக்குது. ப்ளஸ் ஏன் இப்போ விளையாடுறாங்களே கிரிக்கெட்டு, ஐசிசியோட தலைமையகமே இப்போது துபாயிலேருந்து தான் செயல்படுது. இதெல்லாம் ஏன்னா அங்கே சீப், எல்லாமே சீப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்துக்குமே இடம் கொடுத்தாங்க. செக்யூரிட்டியும் சீப் ஆயிடுச்சு. ஈரான் சீப்பான ட்ரோன்களை வைத்து, சீப்பான மிசைல்களை வைத்து ஈஸியான டார்கெட் ஆக்கிடுச்சு துபாயை. இன்னைக்கு துபாய் பதில் கொடுக்குற அளவுக்கு அவர்களுக்கு இராணுவ பலம் இல்லை. ஆனா இதுல கொடுமை என்னன்னா, ஈரான் எதையுமே போட்டு காட்டல எது தாக்கப்பட்டதுன்று. துபாய்க்கு இவ்வளவுதான் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி காட்டினதே அமெரிக்கா தான். அவங்க டிவிங்க தான் காட்டுச்சு, இந்த பார் எப்படி தாக்கியிருக்காங்க பார் ஈரான்னு சொல்லிட்டு. ஸோ எனி பப்ளிசிட்டி இஸ் a குட் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் துபாய் அடிச்சிட்டாங்களேன்றது பதிலா இவ்வளவுதானா துபாய் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா அந்த இந்திய பெருங்கடல்ல நடத்தப்பட்ட அட்டாக்கு அப்புறமா அமெரிக்காவோட ராணுவங்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதுல கோராம்சார் மிசைல் அதுதான் பயன்படுத்தப்படுது. கொரம்ஷேர். இந்த மிசைலுக்கு அப்புறமா அமெரிக்கா பின்வாங்கியதா ஒரு கருத்து சொல்ல. உண்மைதான். கொரம்ஷேர் மிசைலுக்காக மாத்திரம் பின்வாங்கல. அவங்க யூஸ் பண்ண கதர் மிசைல், அதோட சேர்ந்த கொதர் அப்படின்னு சொல்லிட்டு 380 மிசைல், ஃபத்தே 4, ஃபத்தே 1, ஃபத்தே 2, ஃபத்தே 3, தலேஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மிசைல், அது க்ரூஸ் மிசைல் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இலக்கை எட்டிக்கூடியது. இது இல்லாமல் ஷஹீத் ட்ரோன்கள், இதெல்லாம் தான் காரணம். ஈரான் கிட்ட மிக வலிமையான அணு ஆயுதங்களில் ஏவுகணைகள் இருக்கின்றன. அதுலேயும் கொரம்ஷேர் 4 கிளஸ்டர் பாம்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய மிசைல். கிளஸ்டர் பாம்ஸ்னா ஒரு ஏவுகணைக்குள்ளேயே குட்டி குட்டி பாம்களை வைத்து அனுப்பி அந்த பாம்கள் மேலே வான்வெளியில் போகும்போது ரீஎன்ட்ரி ஸ்டேஜில் ஓப்பன் ஆகும்போது அந்த மொத்த நிலப்பரப்புலையும் அந்த குண்டுகள் வீசப்படும் போது பெரிய அளவுக்கான தாக்குதல் அங்கே நடக்கும். அதில் பொதுமக்களும் சேதமடைவார்கள், கட்டடங்களும் சேதமடையும், இராணுவ தளவாடங்களும் சேதமடையும். ஆக்சுவலாக இந்த மாதிரியான கிளஸ்டர் பாம்ஸை பேன் பண்ணியிருக்காங்க 2008 இருந்து. அதுக்கான சர்வதேச அளவிலான ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டது. 100 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தில். அதில் இடாத நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், அமெரிக்காவும் ஈரான். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவங்களே போட்டுக்க ரெடி ஆயிட்டாங்க அப்பயே. அதுதான் இப்போ தொடர்ந்துட்டு இருக்கு. இதில் ஃபத்தே 4 என்பதும் ஃபத்தே 3 என்பதும் சைனாவிடமிருந்து வாங்கிய மிசைல்கள். ஸோ அந்த மிசைல்களுக்கு தான் இவர்கள் சைனா பேருக்கு பதிலாக இவர்கள் ஈரானிய பேர் சூட்டியுள்ளார்கள். ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா, அமெரிக்கா பயங்கரவாத நாடுகள்னு அறிவிச்சவங்களுக்கு நாங்க உதவி பண்ண மாட்டோம் அப்படின்னு சைனா அதிபர் சொல்லியிருக்காரு.
ஈரான் இது வரைக்கும் பயங்கரவாத நாடுன்னு யாராவது அறிவிச்சிருக்காங்களா? அப்போ அப்படி பார்த்தா வடகொரியா பயங்கரவாத நாடுன்னு எப்பயோ அறிவிச்சாங்களே, ஏன் உதவி செய்கிறாங்க? பாகிஸ்தான் வந்து பயங்கரவாத நாடுன்னு சொல்லி உலகத்துக்கே தெரியுமே, சைனா ஏன் உதவி செஞ்சிட்டு இருக்கு? ஸோ சைனா ஒரு பேச்சு, ஒரு அபத்தமான பேச்சு. அந்த பேச்சை யாரும் எடுத்துக்கொள்வதும் இல்லை, அதை ஒரு விஷயமாக யாரும் கருத போவதும் இல்லை. சைனாவிலேயே உள்நாட்டு குழப்பம் நிலவிட்டு இருக்கு, அது வேற பிரச்சனை. பட் சைனாக்கு என்ன ஒரு அங்கீகாரமும் முகாந்திரம் இருக்கிறது பயங்கரவாதத்தை பற்றி பேசுறதுக்கு? பாகிஸ்தானுக்கே இவங்க சிபெக் காரிடார்ன்ற பேரில் எல்லா உபகரணங்களையும் கொடுத்தது சைனா தான். நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ HQ-9 HQ-12 அவங்களோட ஆன்டி பேலாஸ்டிக் மிசைல்ஸ் வந்து அந்த சிஸ்டம்ஸை கொடுத்தது வந்து சைனா தான். அதே சிஸ்டம்ஸை தான் ஈரானுக்கும் கொடுத்து வச்சுருந்தாங்க. இஸ்ரேல் அடிக்கும்போது அதே சிஸ்டம்ஸ் வந்து எப்படி பாகிஸ்தானில் தூங்கிச்சோ அங்கேயும் தூங்கிச்சு, ஈரான்லேயும். 2வது முறை சைனாவோட ஆன்டி பேலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றுத்துக்கும் உதவாதது, கையால் ஆகாதுன்ட்டு இன்னொரு முறை அது ப்ரூவ் செஞ்சிருக்கிறது. சைனாவிடமிருந்து ஒரு செயற்கைக்கோள் இறக்கப்பட்டதாகவும் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய GPS சிக்னலை ட்ராக் பண்ணி உண்மை. பைடு சீரீஸ், அதாவது அவங்களோட பிடேயு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேட்டலைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜிபிஎஸ்க்கு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்க்கு இணையாக அதுக்கு ஒரு சேட்டலைட் சைனா விண்வெளியில் வச்சுருக்காங்க. அது ஜிபிஎஸ் என்ன வேலை காட்டுதோ, என்ன வேலை செய்யுதோ அதே துல்லியமான வேலையை அது செய்கிறது. அதில் கொடுக்கக்கூடிய ஃபீடு தான் இப்போ ஈரானுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதை வைத்து தான் இவங்க வந்து எந்த இலக்கை தாக்க வேண்டும் என்று கரெக்டாக கணிக்கிறார்கள். அதனால தான் அப்ரஹாம் லிங்கன் கப்பல் மீது 4 ஏவுகணைகள் தாக்கப்பட்டன. அது விமானம் தாங்கிய கப்பல். அது கிட்டத்தட்ட 5000 படை வீரர்கள் அதில் இருக்காங்க, அமெரிக்க வீரர்கள். அந்த கப்பல் முதல்ல வந்து ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்ல இருந்து பின்வாங்கி கல்ஃப் ஆஃப் ஒமன் வந்து கல்ஃப் ஆஃப் ஒமன்லேருந்து இப்போ கீழே வந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இந்திய பெருங்கடல் கிட்ட அரபிய கடலையே தாண்டி வரும் போல இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ஈரான் தாக்க முடியும் அப்படின்ற ஒரு அச்சம் அமெரிக்காவுக்கு எழுந்துள்ளது. அமெரிக்காவின் எண்ணம் இந்த போரை தொடங்கும் போது ஆட்சி மாற்றத்தை எடுத்துட்டு வர வேண்டும் என்பது அமெரிக்காவின் எண்ணம் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். அதே இஸ்ரேல் வந்து அவர்கள் அணு ஆயுத, அதாவது குண்டை, அதாவது அணு ஆயுத சக்தியாக ஈரான் வரக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றதான் அவங்க குறிக்கோளாக இருந்தது. ஸோ அணு ஆயுத அவங்க பரிசோதனை பண்ண முடியுமா, இல்லை அவங்க குண்டை வச்சிருக்காங்களா இல்லையான்றத கூட இன்னைக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா இஸ்ரேலாலையும் கச்சிதமாக சொல்ல முடியல, அமெரிக்காவிலையும் கச்சிதமாக சொல்ல முடியல அவங்க கிட்ட இருக்கிற 400 kg என்ரிச்ட் யுரேனியம் முழுமையாக அழிக்கப்பட்டதுன்ட்டு யாராலையும் சொல்ல முடியல. ஸோ அது ஃபெயிலியர். 2வது, ஆட்சி மாற்றம் பார்ஷியலாக முடியும், ஓகே, இருக்கிற ஆட்சியாளர்களை கொண்டுட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஆட்சி கவிழ்ந்துருச்சான்னு பார்த்தா கவிழல, புது ஆட்சியாளர்கள் வந்துட்டாங்க. இது காமினியோட திட்டம், இதற்கு முன்னாடியே அவரோட செயல் திட்டம் இல்ல, இது செயல் திட்டம் இல்லை. ஈரான்ல வந்து ஆல்ரெடி இது எப்பயுமே அவங்க ரெவல்யூஷன் நடந்தப்பயே இது எழுதப்படாத ஒரு சட்டம். ஒவ்வொரு போஸ்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் இருப்பாங்க. இவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னா அவர், சாய்ஸ் இல்லைங்க. இவர் அழிஞ்சிட்டா நெக்ஸ்ட் இவர் அந்த இடத்துக்கு வந்துடணும், இவரை கொண்டுட்டா இவர் வந்துடணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ தலைமையை கொல்வதால், தலைவர்களை கொல்வதால் எப்படி உடன்படிக்கை எட்ட முடியும்? இப்போ போற தொடங்கிட்டாங்க, தலைவர்களை கொண்டுட்டீங்க, அங்கே ஆட்சி மாற்றம் நடக்கலை. இப்போ கேட்டால் பீட்டர் ஹெக்ஸத் அவங்களோட பாதுகாப்பு செயலாளரை கேட்டால் நாங்கள் போற அதுக்காக தொடங்கலை அப்படின்றார். அப்போ எதுக்கு தொடங்குனீங்க போற? அதுக்கு தொடங்கலை, எதுக்கு தொடங்குனீங்க? அதையாவது சொல்லுங்க. அதுவும் சொல்ல தெரியல. ஒரு கப்பலை வந்து நடுக்கடல்ல, பெருங்கடல்ல வந்து சர்வதேச கடல்ல அடிக்கிறீங்க. அந்த கப்பலில் இருக்கிற மாலவி, அதாவது செயிலர்ஸும் வீரர்களையும் வந்து நீங்கள் கொன்னவர்கள் தான். ஆனால் அடிபட்டவர்களை காப்பாற்ற வேண்டியது தார்மீக கடமை எந்த இராணுவத்துக்கும். ஏன்னா அவங்க போர் கைதிகளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அவங்களால திருப்பி தாக்க முடியாது இல்லையா? போரில் வந்து எதிரியை தாக்குறதும் நிலைக்குலை செய்கிறதும் போர் தந்திரம். நீங்கள் கொல்லலாம், இல்லை அவங்கள வந்து நிலைக்குலை செய்யலாம், அதாவது அவங்களுக்கு பலத்த காயம் கூட நீங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த பலத்த காயம் ஏற்படுத்தினவருக்கு உரிய நிவாரணம் கொடுக்க வேண்டியதும் சிகிச்சை கொடுக்க வேண்டியதும் யாரு? அந்த நாட்டோட கடமை. அமெரிக்கா அது பண்ணுச்சா? தார்மீக ரீதியில் அமெரிக்கா வந்து தன்னைத்தானே வல்லரசு என்று கூப்பிட்டுக்கிறது வந்து எவ்வளோ அபத்தமான விஷயம்ட்டு இதை வச்சு நம்மளுக்கு தெரியுது. அதே சமயத்தில் ஈரானும் அதே வேலையை தான் பார்த்துருக்கு. ஹமாஸுக்கு உலகம் அறிந்த தீவிரவாத அமைப்பு, அது காரணம் இருக்கு, நான் அது சொல்றதுக்கு.
குழந்தைகளை கொன்ற ஒரு தீவிரவாத அமைப்பு. இன்று பாகிஸ்தான்ல இருக்க ஜெய்ஷே முகமதுக்கு துணை போகும் தீவிரவாத அமைப்பு ஹமாஸ். அந்த ஹமாஸுக்கு பின்புலமாக இருந்து அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்தது யாரு? ஈரான். ஸோ இந்த போர்ல எந்த சைடு சரி, எந்த சைடு தவறு? அந்த சைடு இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிரியா வழியாகத்தான் ஈரானை சென்று தாக்கினார்கள். சிரியால இருக்கும் அரசு யாருது? ஈரான். சிரியால இருக்கும் அரசு வந்து ஹயத் தஹ்ரீர் அல் ஷம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு கீழ் தான் இப்போ அரசு இருக்கு. அல் ஷராரா என்ற இப்பொழுது அவங்களோட ஜனாதிபதியா இருக்கிற நபர் வந்து ஒரு காலத்தில் தீவிரவாதி, அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட தீவிரவாதி. அவர் தலை மீது அமெரிக்கா அறிவிக்கிறவங்கள தான் நம்ம தீவிரவாதியா எடுத்துக்கிறது இல்ல, நீங்களே சொன்னீங்க. அதுக்கு இல்ல, அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட தீவிரவாதின்னா அவங்க அறிவிச்ச தீவிரவாதியை அவங்க இப்ப அதிபர்னு சொல்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நீயே ஒருத்தனை வந்து தீவிரவாதின்னு சொல்லுவ, நீயே நாளைக்கு அவங்களையே அதிபர்னு சொல்லுவ. அப்போ உங்களுக்குன்ட்டு என்ன நிலைப்பாடு இருக்கிறதுன்னு நான் கேட்கிறேன். இரட்டை நாக்கு. உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க அப்படியும் பேசுவீங்க, இப்படியும் பேசுவீங்களா? ஸோ இன்னைக்கு அமெரிக்காவை நம்பினவர்களோட கதி என்னன்னு சொல்லிட்டு அதுதான் உலகம் பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஒரு அல் ஷராரான்ற தீவிரவாதியை இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன் பண்ணாங்க? தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. ஜெயின். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.